music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இப்போ எதனால குழந்தைகள் இறந்தாங்க 20 குழந்தைகள் அப்படின்ற கேள்விக்கு பதில் வேணுமா இல்லையா? தமிழ்நாடு அரசாங்கம் இதை பாய்சன் இருக்குன்னு சீல் வைக்கிற அதே நேரத்தில் 3ஆம் தேதி டே பிஃபோர் எஸ்டர்டே அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் ஒன்றுமே இல்லைன்னு ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு லேபில் பாய்சன் இருக்குதுன்னு சொல்லுது, இன்னொரு லேபில் பாய்சன் இல்லைன்னு சொன்னால் உங்கள் லேப்லேயே தவறா? 100 கம்பெனிகள், 1-2 இல்லை, 100 கம்பெனிகள் தயாரித்த காஃப் சிரப் 20 குழந்தைகள் இறந்த பிறகு டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்டாண்டர்ட்னு கண்டுபிடிக்கிறது. ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வந்திருக்கிறது யார் அப்படின்னா, மக்கள் கடையில் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தின மதிப்பிற்குரிய மருத்துவரான டாக்டர் அமலோற்பவநாதன் வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் சாரு. டாக்டர், இப்போ நம்ம எல்லாருமே நியூஸ் பேப்பரில் பார்த்தோம், இந்த மாதிரி பல குழந்தைகள் இறந்தாங்க. அதை மாதிரி நிறைய அரசு இந்த கோல்ட்ரிஃப் மாதிரியான காஃப் சிரப்பை தடை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் நியூஸ் பார்த்தோம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு டாக்டர்? கடைசியாக வந்த தகவல் பிரகாரம் மத்திய பிரதேஷில் 20 குழந்தைகள் இந்த காஃப் சிரப் இருமல் மருந்து குடித்ததுனால இறந்துருக்காங்க. 2-3 குழந்தைகள் ராஜஸ்தான்லேயும் இறந்துருக்காங்க காஃப் சிரப் குடிச்சு. இந்த காஃப் சிரப் ஆராய்ஞ்சி பார்த்ததில் தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இந்த காஃப் சிரப்பை தமிழ்நாடு அரசாங்கம் ஆராய்ந்து பார்த்துருக்காங்க. அதில் நச்சுப்பொருள் கலந்துருக்குன்னு வந்திருக்குது. ஆனால் டெல்லியில் அக்டோபர் 3ஆம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒன்றிய அரசு அப்படி ஒன்றும் அதில் இல்லைன்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எதனால் குழந்தைகள் இறந்தாங்க 20 குழந்தைகள் அப்படின்ற கேள்விக்கு பதில் வேணுமா இல்லையா? காஃப் சிரப் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த காஃப் சிரப்பில் மருந்துகள் சால்வ் பண்ணுறதுக்கு சால்வெண்ட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. சாதாரணமாக கிளைக்கால்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த கிளைக்காலில் எத்திலீன் கிளைக்கால்னு ஒன்று இருக்குது, ப்ரோபிலின் கிளைக்கால்னு ஒன்று இருக்குது. எத்திலீன் கிளைக்கால் தொழிற்சாலைகளில் யூஸ் பண்ணுறது, பெயிண்ட்டை கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அது மனிதர்கள் யூஸ்க்கு கிடையாது. எத்திலீன் குரூப் மனிதர்கள் குரூப் கிடையாது. ப்ரோபிலின் குரூப்ன்றது ப்ரோபிலின் கிளைக்கால், அது மருந்துகளில் கலக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த மருந்துகளில் ப்ரோபிலின் கிளைக்காலுக்கு பதிலாக விலை ரொம்ப மலிவான எத்திலீன் கிளைக்காலும் டைஎத்திலீன் கிளைக்காலும் கலந்துருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு கலந்துருக்குன்னா, கிட்டத்தட்ட அனுமதிக்கப்பட்ட அளவை விட 500 மடங்கு அதிகம் கலந்துருக்குது இந்த காஃப் சிரப்பில் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுடைய லேப்லேருந்து வந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது 500 மடங்கு அதிகம், 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 500 மடங்கு அதிகம். அதாவது ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டால் அதில் 48.6 விழுக்காடு டைஎத்திலீன் கிளைக்கால் இருந்திருக்குது. 48.6 விழுக்காடு என்னென்னா பாட்டிலில் பாதி, ஒரு பாட்டிலில் பாதி இந்த பாய்சன் தான் இருந்திருக்கு. சரி, இந்த டைஎத்திலீன் கிளைக்காலும் எத்திலீன் கிளைக்காலும் உடலில் போய் என்ன பண்ணோன்னா, இது உடலில் போய் அசிடிக்காக மாறிடும், அமிலமாக மாறி கிட்னி, பேன்க்ரியாஸ், கல்லீரல் போன்ற உறுப்புகளெல்லாம் பாதிக்கப்பட்டு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. பல உறுப்புகள் செயலிழந்து போய் குழந்தைகள் இறந்துடும். இதை காப்பாற்றுறது ரொம்ப கடினமான விஷயம். ஸோ இந்த கலப்படத்தினால தான் 20 குழந்தைகள் மத்திய பிரதேசத்துலேயும் மேலும் சில குழந்தைகள் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களும் இறந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் உடனே இதை ஆய்வு பண்ணி இந்த மருந்தில் இவ்வளோ கலப்படம் இருக்குதுன்னு சொல்லி அந்த கம்பெனியை சீல் வச்சுருக்காங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாடு அரசாங்கம் இதை பாய்சன் இருக்குன்னு சீல் வைக்கிற அதே நேரத்தில் 3ஆம் தேதி டே பிஃபோர் எஸ்டர்டே அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் ஒன்றுமே இல்லைன்னு ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. ஏன் இந்த வேறுபாடுன்னு எனக்கு புரியல. அப்போ ஒரு லேபில் பாய்சன் இருக்குதுன்னு சொல்லுது, இன்னொரு லேபில் பாய்சன் இல்லைன்னு சொன்னால் உங்கள் லேப்லேயே தவறா? அப்போ அந்த லேபில் எவ்வளோ ஸ்பெசிமென்ஸ் நார்மல்னு நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்கன்றது எனக்கு புரியல. இது ஒரு சீரியஸ் இஷ்யூ, ஒரு இஷ்யூ இது. அல்லது நீங்கள் வேறு பேட்சை டெஸ்ட் பண்ணி அது நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டீங்களா? ஒரு ஒன்றிய அரசு இப்படி விட முடியுமா?
அவ்வளோ ஈஸியாக அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் தரலாமா? தமிழ்நாடு அரசு வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்ட பிறகு அவங்களுடைய ரிப்போர்ட்டை மாற்றினாங்களா மாற்றலையான்றது இன்று வரைக்கும் எனக்கு தெளிவில்லை. ஸோ அரசாங்கங்கள் மத்தியிலேயே இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும்போது சாதாரண மக்கள் நம்ம எதை நம்பி வாங்கிறது? இன்னொன்று ஏன் இப்படி கலப்படம் பண்ணுறாங்கன்னா, ப்ரொப்பலின் கிளைக்கால் வந்து கொஞ்சம் விலை அதிகம், டைஎத்திலின் கிளைக்காலோ எத்திலின் கிளைக்காலோ விலை கம்மி. ஆகவே இதை வந்து மனசாட்சியை அடகு வச்சுட்டு இதை கொண்டாந்து கலப்படம் பண்ணி வைக்கிறாங்க. சில சமயம் மாஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு ட்ரேஸ் ஆஃப் எத்திலின் கிளைக்கால் வரலாம், டைஎத்திலின் கிளைக்கால் வரலாம், லெஸ் தேன் 1% தான் அவங்க பெர்மிட் பண்ணுறாங்க. ஆனால் 500 மடங்கு வருதுன்னா ஒன்று இது தெரிஞ்சே பண்ணியிருக்காங்களா, அல்லது அவங்க ப்ரொக்யூர் பண்ணுற இடத்துல வந்து அவங்கக்கிட்ட வந்து இது ப்ரொப்பலின் கிளைக்கால்னு சொல்லி எத்திலின் கிளைக்காலை விற்றுட்டு இவங்க அதை நம்பி வாங்கிட்டு வந்து பண்ணாங்களா? ஒரு பேட்சையும் டெஸ்ட் பண்ணிட்டு தானே வெளியே விடுவாங்க. எப்படி இது டெஸ்ட்டை தாண்டி வெளியே வந்தது? இந்த டெஸ்ட் ஸ்பெசிமென் ஒவ்வொரு பேட்சுக்கும் இவங்க பண்ணும்போது அந்த டெஸ்ட் ஸ்பெசிமென் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க? குழந்தைகள் இறந்த பிறகு தான் டெஸ்ட் பண்ணுவாங்களா, அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ண மாட்டாங்களா போன்ற பல கேள்விகள் வருது. ஏன்னா தினம் தினம் நீங்களும் நானும் உடல்நிலை சரியில்லைன்னா போய் மருந்து வாங்குகிறோம். இந்த மருந்து நமக்கு சேஃப்டின்னு நினச்சி தானே வாங்குகிறோம். இந்த மருந்தை வந்து தயாரிப்பாளர்களும் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அரசாங்கமும் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஃபார்மசிக்கே வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தானே நீங்களும் நானும் போய் மாத்திரை வாங்குகிறோம், மருந்து வாங்குகிறோம், காஃப் சிரப் குழந்தைகளுக்கு வாங்குகிறோம். இப்போ இந்த நம்பிக்கையினுடைய அடித்தனமே ஆடிச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த ஆட்டம் தான் இப்போ நடந்திருக்கு. ஒன்று, குழந்தைகள் இருந்திருக்காங்க. ரெண்டாவது, இதை வந்து ரெகுலேட் பண்ண வேண்டியவர்கள்லாம் இவ்வளோ காலம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 20 குழந்தைகள் இறந்த பிறகு தான் இவங்க முழிக்க போகிறாங்களா? அதுவும் தமிழ்நாடு அரசாங்கமாவது முழிச்சிட்டு உடனே மூடிடுச்சு, அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு காஃப் சிரப்பை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், ரேஷ்னல் யூஸ் ஆஃப் காஃப் சிரப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்வைஸ். அது என்ன கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், பாய்சனை கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க நான் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப வேதனையான விஷயங்கள். குழந்தைகளுடைய உயிரில் நம்ம விளையாடுறது, அதுவும் மருந்து வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய விஷயம். இதுக்கு முன்னாடி இதை மாதிரி எதுவும் நடந்திருக்கா? அப்போ என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்தாங்க? பல தடவை நடந்திருக்கு. எப்பப்பெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க. 2023 2 வருஷத்துக்கு முன்னாடி நாம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்த காஃப் சிரப்பில் ஆப்பிரிக்காவில் 1-2 இல்லை 70 குழந்தைகள் செத்துது. உஸ்பெகிஸ்தான்ற நாட்டில் 68 குழந்தைகள் செத்துது. இதே காஃப் சிரப்பில் தான். அப்போ அது முழிச்சிக்கணும்ல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் பெரிய விஷயமாயிட்ட பிறகு WHO இதில் தலையிட்டு உங்களுடைய தயாரிப்பில் பெரிய பிரச்சனை இருக்குதுன்னொன்னையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஒரு சால்ஜாப் சொல்லிவிட்டு, இனிமேல் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணோன்னா அப்போ லோக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். எக்கனாமிக் டைம்ஸில் வந்தது 2024 ஜூலை மாதம். எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, 100 கம்பெனிகள், 1-2 இல்லை 100 கம்பெனிகள் தயாரித்த காஃப் சிரப்பில் வந்து பாய்சன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேன் பண்ணுறாங்க. 100 கம்பெனியை தடை செய்கிறாங்க. ஆனால் இந்த 100 கம்பெனி வந்து இதே மருந்தை லோக்கலுக்கு விற்கலாம். லோக்கலுக்கு அவங்க தடை செய்யலை. அவர்கள் அதை லோக்கலுக்கு விற்றாங்களா விற்கலையான்னு நமக்கு தெரியாது. இதை மேனுஃபேக்சர் பண்ணது வந்து யார்? இன்னொன்று, இதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்களா? யார் இந்த 100 கம்பெனிகள் அப்படின்னு பப்ளிக்கில் அரசாங்கம் சொல்லவே இல்லை. இந்த 100 கம்பெனிகளை மூடினாங்களா அதுவும் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ரெகுலேட்டரி மெக்கானிசம் இருக்கும்போது நாம் எப்படி நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக மருந்து தர முடியும்? இதுதான் பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் இன்றைய வரைக்கும் ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து வரல. இந்த ரிப்போர்ட் வந்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்தது. 100 ஃபர்ம்ஸ், 1-2 ஃபர்ம்ஸில் 100 ஃபர்ம்ஸ். அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் வந்து வெளியே எந்த கம்பெனின்னு சொல்ல. இன்னொன்று, வெளிநாட்டுக்கு போகிறத மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், உள்நாட்டுக்கு போகிறத வந்து அவ்வளோவா டெஸ்ட் பண்ண மாட்டோன்றது என்னது? உள்நாட்டு உயிர்னா பரவாயில்லையா, வெளிநாட்டு உயிர் தான் நமக்கு முக்கியமாக? ஏன் இதுக்கு காரணம்னா, இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பெரிய மார்க்கெட். 2024 $262.5 மில்லியன் நமக்கு இதனால் வருமானம். ஒரு வருஷத்துக்கு $262 மில்லியன், ரூபா கிடையாது, டாலர் வருமானம்.
இது வந்து 2035 இன்னும் 10 வருஷத்தில் $743 மில்லியன் மாறணும்னு கணக்கு போட்டுட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ பணம் வரும்போது இதை நம்ம அலோவ் பண்ணலான்ற மாதிரி ஒரு காஃப் சிரப் மார்க்கெட் இருக்குது. உண்மையில் ஒரு மருத்துவராக என்ன கேட்டிங்கன்னா காஃப் சிரப்புன்றது தேவையே இல்லை குழந்தைகளுக்கு. உலக சுகாதார நிறுவனமும் வந்து எசென்ஷியல் ட்ரக்ஸ்ன்னு சிலதை போட்டிருக்குது. அதாவது உயிர் காக்க தேவைப்பட்ட மருந்துகள்னு ஒரு 200-300 ட்ரக் போட்டிருக்கு. அதில் காஃப் சிரப்பே கிடையாது. ஸோ இது வந்து உயிர் காக்கிற மருந்து கிடையாது, வெறும் காஃபை சப்ரஸ் பண்ணும். இன்றைய தேதிக்கு வந்து காஃப் பல காரணங்களால் வரலாமா. ஆஸ்துமானால் வரலாம், வைரல் இன்ஃபெக்ஷனால் வரலாம், ஃப்ளூனால் வரலாம், கிரானிக் ப்ராங்கைட்டிஸ்னால் வரலாம், எதனா வீட்டில் புகையை இன்ஹேல் பண்ணிங்கன்னா கூட காஃப் வரலாம். இப்போ வந்து எந்த காஃபுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சி அந்த மருந்து தர முடியும். காஃப் சிரப்புன்றது என்னென்னா அதில் ஒரு ஆன்டிஹிஸ்டமின் இருக்கும், அதில் கொஞ்சம் ஸ்டீராய்டு இருக்கும், அதில் கொஞ்சம் செடேட்டிவ் தூக்க மருந்து இருக்கும், எல்லாம் சேர்ந்துருக்கும். இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு எது இருக்கோ அது கொஞ்சம் ஆக்ட் பண்ணணும், நீங்கள் தூங்கிடுவீங்க. அதனால் நீங்கள் அது பெருசாக வேலை செய்யுதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அது நான் ஸ்பெசிஃபிக். அது எல்லாத்தையும் கலந்து மிக்சராக கொடுக்குறது அப்படி கொடுக்கக்கூடாது. ஒரு குழந்தைக்கும் அது ஏன் அந்த குழந்தை இருமுதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மருந்து கொடுக்குறது தான் கரெக்டான மருத்துவம். அதை நோக்கி உலகமே போயிட்டு இருக்கும்போது நாம் இந்த மாதிரி பாலிஃபார்மசின்னு வாங்க, ஷார்ட் கன் தெரப்பின்னு வாங்க, எல்லாத்தையும் கலந்து கொடு, ஏதாவது ஒன்று வேலை செய்யட்டும். இதெல்லாம் வந்து 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பரவாயில்ல. இன்றைக்கு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கலந்து கொடுக்குற லேகிய சமாச்சாரம் வந்து அலோபதியில் இது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனில் உதவாது. இந்த மாதிரி காஃப் மெடிசன்ஸ்க்கு வந்து மெடிக்கல் இண்டிகேஷன் எதுவுமே இல்லை. எந்த நீங்கள் லேட்டஸ்ட் டாக்டர்ஸ் பார்த்தாலும் காஃப் சிரப்லாம் எழுத மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஏன் காஃப் வருதுன்னு பார்த்து அதுக்கான ஒரு மருந்து தருவாங்க. ஸ்பெசிஃபிக் மருந்துகள் வந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இந்த மாதிரி காலாவதியாகி போன காஃப் சிரப்பு, இருமல் சிரப்லாம் ஃபஸ்ட்டு தயாரிக்கிறதே தப்பு. தயாரிக்கிறதுல கண்டாமினேஷன் அலோவ் பண்ணுறதும் தப்பு. அலோவ் பண்ணிவிட்டு அதை சர்க்குலேஷனில் விட்டு 20 பேர் இறந்த பிறகு தான் நான் செக் பண்ணுவேன்னு சொல்கிறது அதை விட பெரிய தப்பு. வெளிநாட்டுக்கு அனுப்புறதை மட்டும் நான் செக் பண்ணுவேன், உள்நாட்டுக்கு அனுப்புறதை செக் பண்ணுவேன்னு சொல்கிறது அதை விட பெரிய தப்பு. 100 கம்பெனிகள் சப்ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஆனால் அந்த எந்த 100 கம்பெனிகள் நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது அதை விட பெரிய தப்பு. இந்த மாதிரி பல தவறுகள் நடக்குது. மத்திய பிரதேச அரசாங்கம் என்ன பண்ணுது, 20 குழந்தைகள் செத்தாங்களா, அதை ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டர் யார், அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. பிரச்சனை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் இல்லை, அடல்ட்ரேஷன் இல்லை. அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணதுனால அந்த குழந்தைகள் இறக்கலை, மருந்தில் கலப்படத்தினால இறந்துதா. ஒரு டாக்டருக்கு எப்படி அந்த மருந்து கலப்படம்னு தெரியும்? ஒன்று, இந்த கோல்ட்ரிஃப் மருந்து இந்தியா ஃபுல்லாக அந்த ஒரே ஒரு டாக்டர் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணாரா? ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கள்ல. அப்போ நீங்கள் என்ன எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா? இது சும்மா ஒரு சால்ஜாப்பு இந்த ஒரு க்ரைம் நடக்கும்போது ஒரு இமீடியட்டாக அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுன்றதுக்காக பண்ண மாதிரி தெரியுது. அந்த டாக்டர் மேலே என்ன எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் பிரகாரம் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த மருந்து அடல்ட்ரேட்டடாக, அந்த பேட்ச் அடல்ட்ரேட்டடான்னு எப்படி எனக்கு தெரியும்? நான் டெய்லி 100 ப்ரிஸ்கிரிப்ஷன் நானும் டாக்டராக தரேன். எந்த மருந்து அடல்ட்ரேட்டட்னு எனக்கு எப்படி தெரிய முடியும்? நீங்கள் அலோவ் பண்ண மருந்தை தான் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். நீங்கள் அலோவ் பண்ணாத நான் ஒன்றும் பேண்டு மெடிசனை நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணல. ஸோ அரசாங்கம் வந்து மத்திய பிரதேச அரசாங்கம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ரேஷ்னலாக நடந்துக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். இதற்கு யார் காரணமோ நீங்களை அரெஸ்ட் பண்ணுறது, அந்த கம்பெனியை மூடுறது, அதெல்லாம் வேறு விஷயம். தமிழ் அரசாங்கம் கரெக்டாக பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனியை சீல் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனியினுடைய ஓனர்ஸ் மேலே வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷன் கேஸ் போட்டிருக்காங்க, அது நடக்கும். ஆனால் டாக்டரை ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறதுல இது என்ன லாஜிக்ன்றதே எனக்கு புரியலை. இப்போது இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ளே ஏன் எப்போவுமே காஃப் சிரப் இந்த மாதிரியே இருக்குது, வேறு எதுவும் மருந்துகள் இந்த மாதிரி? நான் சொன்ன மாதிரி காஃப் சிரப்பில் தான் இந்த சால்வெண்ட் நிறைய சேர்க்க வேண்டி வரும், இந்த மருந்துகள் கலக்கிறதுக்காக. ஆகவே மெடிக்கலி இண்டிகேட்டட் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தொழிற்சாலையில் யூஸ் பண்ணுறது சீப்பாக கிடைக்குது, அதை எடுத்து கலந்துறது. தெரிஞ்சே கலக்கிறாங்களா தெரியாமல் கண்டாமினேட்டடால்னா எனக்கு தெரியல. ஆனால் 500 மடங்கு கலப்படம் எப்படி வந்ததுன்றது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அப்போது ஒரு டெஸ்ட்டுமே இல்லையா? அவங்க தெரியாமையே பண்ணாங்கன்னு வைங்களேன், டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா? ஒரு பேட்சையும் அரசாங்கங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு தானே வெளியே வருது. அப்போ மல்டிபிள் லெவலில் ஃபெயிலியர் இருக்கு இல்லையா? இது ஒரு ஃபெயிலியர் இல்லை. இதுதான் வந்து ரொம்ப கவலைத்தரமாக இருக்குது. இந்த ஒரு மருந்தில் தெரிஞ்சு போச்சு, எத்தனை மருந்து நமக்கு தெரியாமல் டெய்லி முழுங்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்போம் டெய்லி. ஏதாவது ஒரு மாத்திரை நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டு, எந்தெந்த மருந்து சேஃபு எந்தெந்த மருந்து சேஃப் இல்லைன்னு இப்போ நமக்கு பெரிய டவுட் வருதா இல்லையா? அதுதான் இந்த 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 சம்பவத்துலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம்.
ஒன்று, ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அவர்களுக்கே வந்து மனசாட்சி வேணும். மருந்துகளை ரிகரஸாக டெஸ்ட் பண்ணி டபுள் டெஸ்ட் பண்ணாமல் வெளியே விடக்கூடாது. ரெண்டாவது, மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசும் ட்ரக் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு பேட்சும் டெஸ்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபை பண்ணாமல் வெளியே விடக்கூடாது. வெளிநாட்டுக்கு அனுப்புகிற மருந்துகளுக்கெல்லாம் ஒரு விதி, உள்நாட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மருந்துகளுக்கெல்லாம் இன்னொரு விதின்னு சொல்கிறது வந்து எந்த காலத்துலேயும் ஏற்புடைமை அல்ல. எல்லா உயிரும் சேம் தான். வெளிநாட்டில் நிறைய பேர் செத்தாங்க, அதனால் அவங்களுக்கு மட்டும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி அனுப்புவோம், உள்நாட்டில் நிறைய பேர் சாகலை அதனால் டெஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறது வந்து எந்த முறையிலையும் ஏற்புடைமை இல்லை. ஆகவே நம்மளுடைய ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகணும். ஏன்னா நம்ம உயிரோடு விளையாடி கொண்டிருக்கோம். இதை நம்பி தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மருந்துகள் சாப்பிட்றாங்க. அடுத்ததாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோள், எசென்ஷியல்ஸ் மெடிசன்ஸை நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். நான் எசென்ஷியல் மெடிசன்ஸ் இந்த மாதிரி காஃப் சிரப்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே இதெல்லாம் மக்களுக்கு தேவையான, நீங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ் யாரை கேட்டாலும் இந்த காஃப் சிரப்லாம் தேவையே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தேவையில்லாத மருந்துகளை இந்த மாதிரி இர்ரேஷனல் காம்பினேஷன்ஸு 2-3 மருந்தை கலந்து கொடுக்குறது, பாலிஃபார்மசின்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய காலம் வந்து விட்டது. நீங்களும் உங்களுடைய ட்ரக் லிஸ்ட்டை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். மக்கள் மத்தியில் நிறைய வியாபாரம் ஆகும்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அலோவ் பண்ண முடியாது. மக்களுக்கு எது பாதுகாப்பானதோ, எது விஞ்ஞான ரீதியானதோ, எது எவிடன்ஸ் பேஸ்ட் நிரூபிக்கப்பட்டதோ அந்த கெமிக்கல்ஸை மட்டும்தான் நீங்கள் மருந்து அலோவ் பண்ண முடியும், தவிர நினச்சதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. ட்ரக் ரெகுலேஷன் வந்து நம்ம நாட்டில் ரொம்ப புவராக இருக்குது. அதை பற்றி ஒன்றிய அரசாங்கம் வந்து சீரியஸாக மறுபரிசீலனை பண்ண வேண்டிய நேரம் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்போ காஃப் சிரப் எடுக்கிறதுனால கொஞ்சம் அடிக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆமாம், அந்த காஃப் சிரப்பில் வந்து செடேட்டிவ் இருக்கும். செடேட்டிவ் குடித்தா அந்த குழந்தை நல்லா தூங்கிட்டே இருக்கும், அம்மாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் இருமல் வந்தால் கூட குழந்தை வாயில் காஃப் சிரப்பை ஊற்றிட்டு தூங்க விட்ருவாங்க. இதில் வந்து எது சேஃப் லிமிட்டு எது அன்சேஃப் லிமிட்னே தெரியாது. ஏன்னா குழந்தைக்கு நீங்கள் கரெக்டாக 2 ml 2 ml ஊற்ற போகிறீங்க, ஒரு மூடியில் ஊற்றி வாயில் ஊற்றிடுவாங்க, ஒரு டீஸ்பூனில் ஊற்றி வாயில் ஊற்றிடுவாங்க. ஸோ சேஃப் லிமிட்டுக்கும் அன்சேஃப் லிமிட்டுக்கும் வந்து பார்டர் ரொம்ப கம்மி குழந்தைகளுக்கு. பெரியவங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் 1 டீஸ்பூனுக்கு பதிலாக 1.5 டீஸ்பூன் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஆனால் குழந்தைக்கு அப்படி இல்லை. ஏன்னா அதனுடைய உடம்பே சின்னது, அதனுடைய கிட்னி இன்னும் சின்னதாக இருக்கும். 1 டீஸ்பூனுக்கு பதிலாக 1.5 டீஸ்பூன் கொடுத்தீங்கன்னா அது டாக்ஸிக்காக கூட மாறிடலாம். ஆகவே இந்த மாதிரி காஃப் சிரப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. தாய்மார்களும் சரி பெற்றோர்களும் சரி டாக்டர்னுடைய இண்டிகேஷன் எல்லாமே அவங்களே வாங்கி கொடுக்குறது தவறு. டாக்டர்களும் வந்து அவங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் மாற்ற வேண்டிய டைம் ஆகிடுச்சு. எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் மட்டும் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணட்டும், சும்மா எல்லா மருந்துகளையும் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மக்கள். இதுதான் வந்து இந்த எபிசோட்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ஒன்றிய அரசு இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டும், மாநில அரசும் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டும். 20 குழந்தைகள் இறந்த பிறகு டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்டாண்டர்ட்னு கண்டுபிடிக்கிறது அது நல்ல விஷயம் இல்லை. நம்ம ரெகுலராகவே இதை கண்டுபிடிச்சி இதை தடுத்துருக்கணும். நம்மளுடைய டெஸ்டிங் மெக்கானிசத்தெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். எந்த ஒரு மெடிசனும் கம்பெனி டெஸ்ட் பண்ணாமல், மாநில அரசுகள் டெஸ்ட் பண்ணாமல் மார்க்கெட்டுக்கு வரக்கூடாது. இதை வந்து நம்ம ரிஜிடாக ஃபாலோ பண்ணால் தான் வந்து நம்மளுடைய மக்களினுடைய ஹெல்த்தை வந்து அரசாங்கம் வந்து என்ஷூர் பண்ண முடியும். இது அரசாங்கங்கள் செய்ய வேண்டிய கடமை. இதை தான் வந்து அரசுகள்கிட்ட மக்கள் நம்ம எதிர்பார்க்கணும். தேங்க்யூ டாக்டர். இந்த மாதிரியான காஃப் சிரப்னால நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி எந்த மாதிரி கவனித்து வந்து ஒரு மருந்துகள் எடுக்கணும்னு சொல்லி மக்களுக்கு நிறைய கருத்துக்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிம்மா. தேங்க்யூ. Subscribe to One India and never miss an update.